வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா இறால் மிளகு தொக்கு. இதை எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாமா? இப்போ ஒரு கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை போட்டுக்கோங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கிட்ட உடனே இது கூட இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு 10 பல், பச்சை மிளகாய் 3 இதை எல்லாமே சேர்த்து நைஸாக அரைச்சி போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்குங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சள் தூள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். தக்காளி வேகிறதுக்கு ஒரு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. முக்கால் கிலோ இறால் இதை சேர்த்துக்கோங்க. இது கூட எவ்வளோ உப்பு வேணுமோ அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க. கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடி பிடிக்காமல் வதக்கிக்கோங்க. இறா வதங்கிறதுக்கு இப்போ மூடி போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இறா நல்லா வதங்கிடுச்சு. இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இறா நல்லா வேகணும், அதுக்காக. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது கூட 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டுடுங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இறால் மிளகு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். தேங்க்யூ.